மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி கேட்டாகணும். கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாருமே எத்தனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இருந்தாலும் நான் கேட்பேன், எத்தனை பேர் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் கார்ட்டூன் பார்த்திருக்கீங்க? இந்த கேள்வியை கேட்டு எனக்கே சலிச்சு போச்சு. சரி, ஓகே, அதை விடுங்க. எத்தனை பேர் நம்ம ஜாக்கி சான் டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்த சைனீஸ் ஜோடியா படம் பார்த்திருக்கீங்க? வேர்ல்டு வைடு செம்ம ஹிட்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இந்த ராசி எல்லாம் இருக்குல்ல, மேஷம், கன்னி, அது மாதிரி சைனீஸ்ல மொத்தமா 12 மிருகங்களை பேஸ் பண்ணி ராசிகள் இருக்கும். அந்த சைனீஸ் ஜோடியா படத்துல அந்த பழங்கால ராசி மிருகங்களோட சிலையை தேடி தான் நம்ம ஜாக்கி சான் உலகம் முழுக்க பயணம் பண்ணுவார். அதே மாதிரி இந்த 12 சைனீஸ் ராசியை பேஸ் பண்ணி தான் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல 12 மந்திரங்களை காமிச்சிருப்பாங்க. ஏன்டா சம்பந்தமே இல்லாம இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம். சம்பந்தம் இருக்கு. இந்த 12 சைனீஸ் மிருகங்களை பேஸ் பண்ணி ஒரு ஃபேண்டசி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் அனிமேஷன் வேற. இது எல்லாத்தையுமே 2021ல ரிலீஸ் ஆன தி டைகர்ஸ் அப்ரென்டிஸ்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த 3 இடத்துலயுமே கடையும் ஓபன் பண்ணிருக்கோம். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எப்போ ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. திரும்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் உடம்புல தெம்பு இல்ல. எல்லாத்துலயுமே ஒரே டயலாக் சொல்லிட்டு இருக்கேன். சரி, மாத்திக்கலாம். சோ ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹாங்காங்ல கார்ல போயிட்டு இருக்க ஒரு பாட்டியை காட்டுறாங்க. பின்னாடியே அந்த பாட்டியோட பேரனும் இருக்கா. ஒரு சின்ன குழந்தை பாக்குறதுக்கே சுச்சுலி பான் இருக்காரு இல்லையா? இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இப்ப கார்ல அந்த பாட்டி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. பேராண்டி என்னமோ சரியில்லடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பின்னாடி ஏகப்பட்ட தீய சக்தி பேய் வந்து வரட்டுமா. இதை பார்த்துட்டு இந்த பாட்டி பயப்படுவாங்கன்னு பார்த்தா அசால்ட்டா இருக்காங்க. ஓ, இதுங்க தானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைப்பரால அத்தனை பேரையும் அடிச்சுட்டு வண்டி சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. பின்னாடி நம்ம ஹீரோ வேற குழந்தை இல்லையா? சோ சும்மா கையை தட்டிக்கிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பாட்டி வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய பேய்ங்க வர ஆரம்பிக்குது. ஐயோ, அதிகமா வருதுங்களே, டே புலி வந்து தொலைடா அப்படின்ற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப இவங்க போயிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் ரோட்ல இருந்து ஒரு 12 மிருகங்கள் வேகமா ஓடி வந்துருக்கு. அவங்கள பார்த்துட்டு அப்பாடா வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி பாட்டி ரிலாக்ஸ் ஆக அந்த 12 மிருகங்கள் வந்து இந்த தீய சக்திங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த சைடு நம்ம பாட்டி பேரனை கூட்டிட்டு கார்ல சர்னு போயிட்டாங்க. இப்ப அவங்க பிரிட்ஜ்ல போயிட்டு இருக்கும் போது அங்க எல்லா மிருகங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தா. ஆனா இந்த சைடு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்ஜ்ல யாருமே இல்ல. திடீர்னு வண்டியும் ஆஃப் ஆயிடுது. என்னடா அது, வண்டி போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டு இருக்கும் போது சுத்தி பச்சை புகையா பறக்குது. எல்லாமே அந்த தீய சக்தியோட புகை தான். அங்க அந்த 12 மிருகங்கள்ல புலியும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பாத்துறான். இங்க பாட்டி சண்டை போடுறதுக்காக வெளியே இறங்கும் போது எதிரில பார்த்தா அந்த புகைக்குள்ள இருந்து நல்லா சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி ஒரு அம்மா வராங்க. இவங்களுடைய பேரு லூ. இப்ப பாட்டி அவங்க சண்டை போடலாம் ரெடி ஆகும்போது அந்த இடத்துக்கு இப்ப புலியும் வந்துடுறாரு. இப்ப பயங்கரமான ஒரு சண்டை நடக்க போகுதுடா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா அங்க என்ன நடந்துச்சுன்னே காட்டல. கட் பண்ணி 15 வருஷம் கழித்து சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க நல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு இல்லையா? இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோ நல்லவர். அந்த ஸ்கூல்ல இருக்க புள்ளிங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல, வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருக்கும் போது இப்ப பறந்து வந்து கீழே விழுகிறாரு. எதிரில பார்த்தா ஒரு ஷூ. யாராவது ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கோ? எஸ், எதிரில இருக்க இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இப்ப ஹீரோயின் கூட பேசலாம் ட்ரை பண்ணும்போது பின்னாடில இருந்து அந்த புள்ளி நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி இழுப்பானா. அடிங்க, பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க, என்னடா குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு எது விடுறாரு. இப்ப அவன் தள்ளி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பேக் எடுத்து அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்து கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பேக்ல இருந்து ஒரு செயின் விழுந்திருக்கும். அதை எடுத்து ஹீரோவோட தலையிலே போடுறான். சூனியாக்கார பட்டி கொடுத்தது தானே இது, போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பாட்டியை பத்தி பேசாத, எது என்னடா மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ மேல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு ஹீரோவோட பாட்டியை திட்டிட்டு இருக்கான். ஹீரோ அவர் அடி வாங்குற வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தாரு. பாட்டியை பத்தி பேசணுன்னே ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. உனக்கு அவ்வளவு தாண்டா மரியாதை அப்படின்னு சொல்லி காட்டும் போது திடீர்னு பார்த்தா கையில இருந்து ஒரு ஃபோர்ஸ் அந்த புள்ளி பறந்து போய் சீலிங்ல இடிச்சு தொங்க ஆரம்பிச்சிடுறான். ஏடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கே ஒன்னும் புரியல. என்ன நமக்குள்ள எதுவும் பவர்ஸ் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பாத்ரூம் குள்ள போய் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம வயசுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. என்னப்பா அந்த பையனை பறக்க விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுவா லைட்டா உடம்பு வலிச்சிச்சு, அதான் அடி வாங்கிட்டு இருந்தேன், இல்லாட்டி ஃபர்ஸ்டே திரும்ப அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட சித்தி வராங்க கார்ல ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னமோ பேசிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவுடைய வீட்டை தாண்டி தான் ஹீரோயினோட வீடு. கொஞ்ச நேரம் ஹீரோ கூட அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு சுத்திட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்னப்பா நீ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அட்ராசக்க இத்தனை வருஷமா சிங்கிளா இருந்துட்டோம், இனி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்கேட் போர்டை வாங்கிட்டு பின்னாடியே போறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃப்ரெண்ட் வேற கிடைச்சிருக்காங்க. சோ அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது இப்ப கடைசியா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க ஹீரோயின் ஹீரோவோட வீட்டை பார்த்துட்டு இது வீடா இல்ல கோயிலாடா, இத்தனை மந்திரிச்சு விட்ட பொருளை தொங்க விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் தெரியும் நீ இதை தான் சொல்லுவேன்னு, சரி ஓகே பாய் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் இப்ப அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க வீட்டுக்கு வெளியில தொங்க விட்டுருக்க பொருள் எல்லாத்தையுமே பார்க்கும் போதே ஹீரோக்கு கோவம் வருது. அப்படியே அதுல இருந்து ஒரு 4-5 மந்திரிச்சு விட்ட பொருள் எல்லாம் பிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அதை எடுத்துட்டு உள்ள வராரு. அங்கதான் ஹீரோவோட பாட்டியும் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்குன்னா ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியே தொங்க விடாதீங்க, வெளியில எல்லாம் கோயில்னு நினைச்சு ஊதுபத்தி வச்சுட்டு போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வச்சுட்டு போட்டோம், இதுல என்ன
இருக்கு? ஆமா நீயே இவ்வளவு கோவப்படுற அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, தயவு செஞ்சு இந்த மூட நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் விடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நீ நம்பிதான் ஆகணும், புரியுதா அப்படின்னும் போது, ஏதாவது ஒண்ணு உளறிக்கிட்டே இருங்க, நீங்க தெளிவா பேசினாலே எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட மூஞ்ச காட்ட பாட்டி மூஞ்சில அடிபட்டு இருக்கத பாத்துடுறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோக்கு பாட்டி மருந்து வச்சுக்கிட்டு, என்ன சூனியக்காரின்னு சொன்னதுக்காகவா சண்டை போட்ட? சண்டை என்னைக்குமே தீர்வாகாது, உன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இருக்கு பாரு, அது ஏதாவது சொல்லும், அதை கேட்டு நட அப்படின்னும் போது, நீங்க இப்படியே பழம் மாதிரி பேசிட்டு இருங்க, அதான் அடிச்சு என் மூஞ்ச கொய்யாக்கா மாதிரி ஆகிட்டான் அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. இதை வெளியே போய் மாட்டிட்டு வா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லும் போது, சரி ஓகே ஏதோ பாட்டி சொல்றாங்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மந்திரிச்சு விட்ட பொருள் எல்லாத்தையுமே திரும்ப வெளியில மாட்டிட்டு இருக்கும் போது, அந்த சமயத்துல பின்னாடி ஒருத்தன் வரான். ஓ யார் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, நான் யாருங்கிறதுலாம் இருக்கட்டும், இது எத்தனை செகண்ட் கழட்டி இருந்துச்சு, ஏன்டா அப்படி பண்ற பைத்தியக்கார பையல, எங்க உன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிருவானா. யோ ஷூயாச்சும் கழட்டிட்டு போயா, ஐயோ இப்ப இதே நான் தான் கிளீன் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போகும்போது, அங்க பாட்டி இந்த தாடிக்காரனை பார்த்த உடனே, டே புலி எப்படிடா இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க பேரை என்ன இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவங்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? அட ஏன் பண்ணி வேற, அவங்கிட்ட நான் இன்னும் எதையுமே சொல்லல, சொன்ன கதையும் கதை தான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லும் போது, தம்பி நல்லா கேட்டுக்கப்பா, சைனீஸ் ராசிகள் 12 இருக்குல்ல, அதுல புலி ஒண்ணு இருக்குமே அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, யோ நான் சின்ன பையன் தாயா, அதுக்கு நீ இப்படிலாம் காது குத்தாத, எனக்கு ஏற்கனவே குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, அதெல்லாம் விட்றா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்கும் போது, இன்னைக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை நான் சென்ஸ் பண்ணேன், கண்டிப்பா அவங்க நீங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீங்களும் அதை சென்ஸ் பண்ணீங்க தானே அப்படின்ற மாதிரி அந்த புலி கேட்கும் போது, என் பேரை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கும் அதே மாதிரி தான் தோணுச்சு, பேராண்டி இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா அப்படின்ற மாதிரி பாட்டி ஸ்கூல் சிசிடிவியை பார்த்த மாதிரியே கேக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும், சரி ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, கண்டிப்பா அவங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க, நம்ம இங்க இருந்து உடனே போயாகணும் அப்படின்ற மாதிரி அந்த புலி சொல்லிட்டு ஹீரோ கூட பேசி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி இவனுங்க அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல நம்ம பாட்டிக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுது. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க பாருங்க, அங்க உள்ள கண்ணாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விழுமா. டே புலி ரெடி ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டு ஒரு மந்திரத்தை போட்டு ஃபுல்லா ஷீல்ட் அனுப்புறாங்க. திடீர்னு வெளியில இருந்து ஒரே தீய சத்தியா வேற உள்ள வருது. பாட்டி என்னது இது மேஜிக்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு பின்னாடி சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் உடனே இங்க இருந்து போயாகணும், உங்களை தனியா விட்டு நாங்க எப்படி போறது அப்படின்னு புலி கேட்கும் போது, இப்ப இந்த பாசத்துக்கு எல்லாம் டைம் இல்ல, ரெண்டு பேரும் போங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே ரொம்ப தள்ளி தூக்கி போட்டுறாங்க. இப்ப அந்த பாட்டி ரெடியா நின்னுட்டு இருக்கும் போது, எதிரில் அந்த தீய சக்திகளோட சேர்ந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சுண்ணாம்பு பிடிச்ச அக்காவை பார்த்தோம் இல்லையா, அவங்களோட பேரு லூ, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னோட பெண்டன்ட்டை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் கார்டியனா இருக்க வரைக்கும் அது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அந்த தீய சக்திக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஒரு மண்ணும் தெரியாது, ஆனா பாட்டி ஆபத்துல இருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியுது. சரி ஓகே நம்ம தான் அவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போகும்போது, எதிரில பார்த்தா ஒரு தீய சக்தி, ஐயோ என்னது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துட்டு நின்னுட்டு இருக்கும் போது, பின்னாட்ல இருந்து அங்க புலி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். யோ என்னையா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழ இருந்து பாத்துட்டு இருக்கும் போது டக்குனு புலியாவே மாறிடுறான். இப்ப அவன் அந்த தீய சக்தி அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறம், என்ன தம்பி எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அப்ப நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீ தான் அந்த புலியா, சரி ஓகே நான் போய் என் பாட்டியை காப்பாத்தணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப வேகமா அங்க இருந்து ஓடுறாரு. இப்ப புலியும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அந்த சைடு பாட்டி அந்த சுண்ணாம்பக்கா கூட சண்டை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேர் லூன்னு சொல்லிட்டு இருந்தானே, அவங்களோட பவர்ஸ் தான் யூஸ் பண்ணி பாட்டி அந்த லூவை காலி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோவும் வந்துட்டாரு. பேராண்டி அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படும் போது, திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரோ பாட்டியை பிடிக்கிறாங்க. என்னன்னா அந்த லூ சாகல, நான் அவ்வளவு ஈஸியா போயிடுவேன்னு நினைச்சியா, மரியாதை என் பெண்டன்ட்டை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அவங்களோட செயினை கழட்டி நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட்டு அந்த லூவை கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஏதோ மந்திரத்தை போடுறாங்க. டக்குனு அந்த மொட்டை இடமும் வெடிக்குது. பாட்டி என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது, பின்னாடில இருந்து புலி வந்து ஹீரோ பிடிச்சிடுறான். அங்க போகாத, யோ விடியா என் பாட்டியை நான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, வானத்துக்கு மேல இருந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் கீழே இறங்கி வருது. என்னையாது ஏதோ பறவை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, வா 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 போற வழியில எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்க்காமயே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த புலி அங்க இருந்து கிளம்புறான். நீ அங்க பார்த்தது கார்டியனா இருக்கவங்களோட ஆவி எல்லாத்தையுமே கௌரவோட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற தேர் தான் அது, உன் பாட்டி இறந்துட்டாங்க அதனால தான் அந்த தேர் இங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அவனோட கடைக்குள்ள கூட்டிட்டு போறான். இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கடையை மறைஞ்சிருது. அடேங்கப்பா என்னடா அது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது, இதுதான் நான் ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு உள்ள போறான். யோ அதெல்லாம் வர முடியாது, நான் போய் என் பாட்டியை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போலான்னு பார்க்கும்போது, அந்த டோர் நம்ம ஹீரோ தூக்கி அடிக்குது. தம்பி மந்திர லாக்க எடுக்க தெரியணும்ப்பா, அதுக்கு பேட்டர்ன் வேணும், உன் பாட்டி என் பொறுப்புல தான் உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க, இப்ப மேல போயிட்டு பர்றா டேய் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சோகமா மேல
மேல போறாரு. அவரோட கழுத்துல அங்க பாட்டி தூக்கிவிட்ட செயினும் இருக்கு. அதையே பார்த்துட்டு தூங்கும் போது கனவுல ஏதோ ஒரு பெரிய ஆவி வேற கண்ணுக்கு தெரியுது. சோ அதுக்கு பயந்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு நடுராத்திரி முழிச்சுக்கிறாரு. இப்ப கீழே இறங்கி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த புலி நம்ம ஹீரோவுடைய பாட்டி போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் பக்கத்துல போய் உட்காந்துக்க கட் பண்ணா அடுத்த நாள் ஆயிடுது. நல்லா 10 மணி வரைக்கும் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது புலி வந்து ஒரே அடி, எவ்வளவு நேரம் தான் தூங்குவேன், உனக்கு பிராக்டிஸ் இருக்கு, கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்லி கீழே அந்த புலியோட ட்ரைனிங் ரூமுக்கு நம்ம ஹீரோ அது கூட்டிட்டு போறாரு. ஐயோ அதுன்னு கூப்பிடுறதா இல்ல அவருன்னு கூப்பிடுறதானே தெரியலையே. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகும்போது உன் கழுத்துல இருக்க அந்த செயினோட பேரு ஃபீனிக்ஸ். அது கடவுளால் உருவாக்கப்பட்டது. அது நல்லவங்க கைக்கு கிடைச்சா இந்த பூமி நல்லா இருக்கும், கெட்டது அழியும். ஆனா தீய சக்திக்கு மட்டும் அது கிடைச்சிச்சு இந்த மொத்த உலகமும் காலி ஆயிடும். மனுஷங்களே சக்தி வாய்ந்தவங்க இதை பரம்பரையா பாதுகாப்பாங்க. அப்படிதான் உன் பாட்டி ஒரு கார்டியன். அவங்களுக்கு அடுத்து நீ தான் கார்டியனா வர வேண்டியவன். நீ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லான்னு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப வேற வழி இல்ல, உன் பாட்டி இறந்ததுனால நீ தான் கார்டியன் அப்படின்ற மாதிரி அந்த புலி சொல்லும் போது ஓ அவ்வளவுதானா, ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்ணணும்? வழக்கமா கார்டியன்ஸ் தான் அடுத்த கார்டியனுக்கு கத்து கொடுக்கணும். ஆனா உன் பாட்டி இல்லாததுனால இனி நான் தான் உன்னோட மாஸ்டர், நீ ஏன் அப்ரெண்டிஸ், நான் உனக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுக்க போறேன், ரெடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற பேர்ல நம்ம புலி ஹீரோவை பெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அட போயா அப்படின்ற மாதிரி ஹீரோ சோர்ந்து போய் நின்னுட்டு இருக்கும் போது யோ அங்க பாரியா ஏதோ ஒரு எலி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல அங்க புலி எலியை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி பின்னாடியே விரட்டி போயிட்டு இருக்காரு. என்னன்னா அந்த எலியும் ஒரு ராசி தான். அது இப்ப ஒரு மனுஷனா மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ தான் பாட்டோட பேரனா, நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த எலி சொல்லும் போது என் கடல என் பெர்மிஷன் இல்லாம வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி புலி கேட்கும் போது ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, நான் பாட்டுக்கு குப்பை தொட்டியில வழக்கம் போல சாப்பிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு வினோதமான ஃபீலிங். அங்க ஊருக்கு வெளியில ஒரு பங்களா இருந்துச்சு. அந்த லூ ரொம்ப அடிபட்டு வந்துட்டு இருந்தா. சரின்னு பின்னாடியே அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணி போனேன். அங்க அந்த பங்களால இருக்க ஃபவுண்டைனுக்குள்ள போனா பாரு, உள்ள போனவ எல்லா அடியும் சரியாகி வெளியே வந்தா. எனக்கு தெரிஞ்ச அவ அங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு சூப்பர், என் பாட்டியோட நிலைமைக்கு அவளை பழி வாங்கியே ஆகணும், டே புலி வாடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் உங்க ஆளத்தை அடக்குங்க பிரதர், அந்த லூக்கு உன் பாட்டி அளவுக்கு பவர் இருக்கு, ஆனா உனக்கு என் அளவுக்கு கூட பவர் இல்ல, சோ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவ்வளவுதானே, அப்பவா நம்ம கோயிலுக்கு அவனை கூட்டிட்டு போவோம், அங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல, அங்க போயிட்டு மொத்தமா அந்த லூவை என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த எலி சொல்ல தனி உலகத்துல இந்த 12 ராசிகளுக்கான ஒரு கோவில், உங்களோட கோவில் சூப்பரு, அங்கே போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது இவ வேற எக்ஸைட் ஆகுறானே, சரி நமக்கும் வேற வழி இல்ல அப்படின்ட்டு புலியும் ஒத்துக்கிறாரு. இப்ப 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு தெருவுல 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சந்துக்குள்ள போறாங்க. கோயில்னு சொல்லிட்டு சந்துக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது அந்த சமயத்துல நிறைய தீய சக்திங்க எதிரில வருது. ஆட நல்லவன இதுக்குதான் இந்த வழியில வர சொன்னியாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கும் போது இருறா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு புலி சண்டை போடலாம் ரெடி ஆகுறாரு. அந்த சமயத்துல பின்னாடில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட். இப்ப அதை பார்த்துட்டு இவங்க திரும்பும் போது யாருன்னு பார்த்தா டிராகன். இதுவும் இந்த 12 மிருகங்கள்ல ஒண்ணுதான். மிருகத்தை பார்த்தாலே அது இந்த 12 ராசியில ஒண்ணு நினைக்கங்க. இப்ப அந்த டிராகன் வந்து ஓதால அந்த தீய சக்தி எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டிட்டு நம்ம பசங்க முன்னாடி வந்து ஹியூமன் ஃபார்ம் எடுத்து நிக்கிறாங்க. டிராகன் பொண்ணா பரவாயில்ல நல்லா தான் இருக்காங்க. அந்த டிராகன் வந்து புலி கிட்ட பேசிட்டு இருக்கு. பேசும்போதே நம்ம புலி ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த திமிருக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. கோயிலுக்கு தானே போறீங்க, நானும் வரேன், ஓ வாங்க அப்படின்னா அந்த டிராகனும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப 4 பேரும் ஒன்னா ஒரு ரெஸ்டாரண்டோட வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அங்க புலி கதவை தட்டும் போது அங்க அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் புலியை பார்த்துட்டு கதவை சாத்திடுறாங்க. அசிங்கப்படாதமா, கதவை தர, இது உன் கடமை, கிளவி போட்டு இப்படி மக்கர் பண்ணுது அப்படின்ற மாதிரி புலி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க நம்ம டிராகன் வந்துட்டு ஒன்னும் பண்ணல, காசை எதிரில் வைக்கிறாங்க. உடனே கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுது. டே புலி உனக்கு வாய் மட்டும் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 4 பேரும் உள்ள போறாங்க. இப்ப அந்த ஓனர் என்ன பண்றாங்கன்னா கிச்சனுக்குள்ள இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள ஏதோ ஒரு பெரிய பேக்கரி ரூம் ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா வேற ஒரு டிமென்ஷனுக்கு போறதுக்கான வழியே இருக்கு. அடங்கப்பா சூப்பரா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்ப ஹீரோ அந்த 3 பேர் கூட சேர்ந்துட்டு உள்ள போறாரு. இப்ப இவங்க 4 பேரும் அந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க. அங்க நம்ம எலி ஃப்ரண்ட்ல போயிட்டு இப்பதானே நீ புதுசா இந்த கோயிலுக்கு வந்திருக்க, உனக்கு 12 ராசியை பத்தி சொல்லி ஆகணும்ல இதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 12 பேரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம டிராகன், செகண்ட் நான், தேர்ட் மங்கி, 4வது குதிரை, அடுத்து சேவல், அடுத்து பன்னி அப்படின்ற மாதிரி வரிசையா சொல்லிட்டு கடைசியா ஒரு அழகான புலக்குட்டி, ஓ சாரி புலிக்குட்டி அப்படின்ட்டு நம்ம புலியை கலாய்த்துட்டு இருக்கு. டேய் போதுண்டா அந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்றா அப்படின்ட்டு புலி சொல்ல எலி அந்த ப்ரொஜெக்டரையும் ஆஃப் பண்ணிருக்கு. மீதி உள்ள ராசி மிருகங்களும் அங்கதான் இருக்கு. மொத்தமா 12 ராசி இருக்கணும், ஆனா 7 தான் இருக்காங்க. மீதி 5 பேர் எங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல சேவலுக்கும் நம்ம புலிக்கும் சண்டையே வந்துருது. இவனுங்க எப்பயுமே இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு என்ன பண்ணுதுன்னா அதோட பவரை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரையுமே சின்னதா மாத்திடுது. இப்ப அவனுங்க 2 பேரும் எலி சைஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இப்ப அவங்க சண்டையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குரங்கு அவங்க 2 பேருமே திரும்ப நார்மல் சைஸ் மாத்துறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம திரும்ப ஏறதுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புலி திரும்பும் போது அங்க பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். இவனுங்க சரிப்பட்டு வர மாட்டானுங்க, நம்ம ஹீரோ கிளம்பிட்டாரு போல இருக்கு தனியா. கட் பண்ணி நம்ம ஹீரோ எங்கன்னு காமிச்சா அந்த எலி சொன்னா அந்த பங்களாக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அவர் வாளை எடுத்துட்டு வெளியே நிக்கும் போது ஆக்சுவலா இந்த வாளை பத்தி சொல்ல மறந்துட்டேன்ல, நம்ம எலி இருக்காரு இல்லையா, புலியோட கடையில இருந்து இந்த வாளை நம்ம ஹீரோக்கு கொடுத்திருப்பாரு. அது போற வழியிலே நடந்திருக்கும், அது பெரிய விஷயம் இல்லன்னு நினைச்சிட்டு சொல்லாம விட்டுட்டேன். இப்ப அந்த வாள் எடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த பங்களாக்குள்ள போறாரு. உள்ள பார்த்துட்டு ஹீரோக்கு
ஷாக்கு. ஏன்னா வெளியில பால் அடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு பில்டிங். உள்ள வந்து பார்த்தா அவ்வளவு லக்ஸரியா இருக்கு. பரவாயில்லையே, இதென்ன பேட்மேன் கேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போகும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு கிட்டார் வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. சோ வாளை கையில வச்சுக்கிட்டு உள்ள பொறுமையா போயிட்டு இருக்காரு. இப்ப பங்களாக்கு வெளியில நம்ம அனிமல்ஸும் பின்னாடியே வந்துட்டாங்க. அவங்க இப்ப அந்த பங்களாக்குள்ள வேகமா வரும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ பொறுமையா உள்ள போயிட்டு இருக்காரு. ஓகேடா, உள்ள போயிட்டு யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாள் எடுத்து வேகமா முன்னாடி போகும்போது உள்ளுக்குள்ள கிட்டார் வாசிக்கிட்டு இருக்குது நம்ம ஹீரோயின். அவங்க ஹீரோவை பார்த்த உடனே டேய் இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒண்ணும் இல்லமா, நான் வேற ஒருத்தங்களை தேடி வந்தேன், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்க அந்த சைடு நம்ம அனிமல்ஸ் 7 பேர் உள்ள வந்தாங்க இல்லையா, அதுல 7 பேர்ல ஆடு இருந்திருக்கும். அதை இப்ப காணோம். எங்கடா போனா அந்த ஆடு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஒரு கொடை, அதுல ஆடோட சிம்பிள் இருக்கு. கூடவே அந்த கோயிலுக்கு வராத 5 மிருகங்களோட சிம்பிளும் இருக்கு. அந்த ராசிங்க எல்லாமே அந்த கொடைக்குள்ள அடப்பட்டு இருக்கு போல இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த ராபிட்டும் செவலும் அந்த கொடை கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் தாங்க முடியல, அவங்களும் கொடைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம புலி, டிராகன், எலி, குரங்கு 4 பேரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹீரோவுடைய சவுண்டும் கேக்குது. சூப்பர், அவன் உள்ளதாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போலான்னு பார்க்கும்போது இவங்களால முன்னாடி போகவே முடியல. ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி மாயையா இருக்கு. இத பத்தி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினோட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட சித்தி உள்ள வராங்க. ஹாய் ஆண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது உன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன், நீயா வந்து மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரிஜினல் ஃபார்ம் எடுக்கிறாங்க பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த லூ. ஐயோ சித்தி யார் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஷாக் ஆகும்போது உன் பாட்டி அந்த நெக்லஸை கொண்டு போக சொன்னா நீ அதை என்கிட்டயே கொண்டு வந்திருக்கியே ராஜா, எங்க அதை கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூ ஹீரோவோட கழுத்தை பார்க்கும்போது கழுத்துல செயினை காணா. நம்ம ஹீரோ உஷாரா அதை ஒழிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்காரு. மரியாதையா அந்த செயின் எங்க இருக்குன்னு சொல்லுன்னு அவங்க மிரட்டிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல மீதி 4 மிருகங்களும் உள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்து ஹீரோவை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணும்போது அந்த லூ அவளோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ரூம் முழுக்க தண்ணியை ரப்பிட்டு அங்க இருந்து காணாம போயிடுறா. அந்த இடம் முழுக்க தண்ணி ரம்பிட்டு இருக்கு. ஹீரோயின், ஹீரோ, அந்த 4 ராசி எல்லாருமே தண்ணிக்குள்ள தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மொத்த இடமும் ரொம்ப போகுது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த வீட்டை ஒரே ஒரு சின்ன ஓட்டை இருக்கதை நம்ம எலி பாக்குறாரு. அவர் இப்ப தண்ணிக்குள்ள நீந்தி மேல வந்துட்டு கீழே ஒரு வழி இருக்கு, ஆனா அது ரொம்ப சின்னது, என்னால கூட போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம குரங்கால தான் எல்லாரோட சைஸையும் குட்டியாக்க முடியுமே. சோ குரங்கு அதோட பவரை யூஸ் பண்ணி நம்ம பசங்க எல்லாருமே குட்டியாக்கிடுது. இப்ப இவங்க எல்லாருமே அந்த ஓட்ட வழியா பைப்புக்குள்ள போய் தப்பிச்சு வெளியே போயிட்டு இருக்காங்க. சூப்பர், ஒரு வழியா தியேசட்டி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல எலி ஃப்ரெண்ட்ஸ் குரங்கோட மந்திரத்துக்கு எக்ஸ்பைரி டேட்னு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப இவங்க திரும்பி பாக்குறாங்க. காது பார்த்தா பெருசாகுது. ஐயோ மந்திரம் தீர போது போலயே, சீக்கிரம் வெளியே போடா அப்படின்ற மாதிரி பசங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல இவங்க அந்த பைப் வழியா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே பெரிய ஆளாவும் மாறிடுறாங்க. அது பார்த்து இத்தனோண்டு ஹைட் தான். இப்ப இவங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோயின் அங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க. அது சரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. சரி அவ போயிட்டு போறா, அந்த நெக்லஸ் எங்கடா வச்ச அப்படின்ற மாதிரி இந்த மிருகங்கள் கேட்கும் போது அதை ரொம்ப உஷாரா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த ராசிங்களை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அங்க கிச்சனுக்குள்ள ஏதோ ஒரு சாப்பாட்டுக்குள்ள கையை விட்டு அந்த செயினை எடுக்கிறாரு பாருங்க. எப்படி அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது அந்த சமயக்கார கிளவி சாப்பிட வரவங்க யாருக்காவது கொடுத்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹோட்டலே காலியா தான் இருக்கு, ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து அதே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, சோ நீங்க தான் நீ ட்ரெயின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அது முடியாது, கார்டியன் தான் கார்டியனை ட்ரெயின் பண்ணுவாங்க, உங்க பாட்டி தான் நீ ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டிராகன் சொல்லும்போது ஆனா அவங்க தான் இப்ப இல்லையே, சோ நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமாவது கத்து கொடுங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு ஃபுல் ட்ரைனிங், அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு சொல்லி தராங்க. அந்த சமயம் புலி நீ கையில வச்சுக்கல்ல நெக்லஸ், அதுக்குள்ளதான் ஃபீனிக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, உண்மையான கார்டியனால அதை பார்க்க முடியும், அதை முதல்ல பிராக்டிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறாரு. இந்த ஷீல்டு வைக்கிறது, பவர்ஸ் யூஸ் பண்றது அவரோட பாட்டி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கத்துக்கிறாரு. ஆனா அந்த ஃபீனிக்கை மட்டும் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவால பார்க்கவே முடியல. இதுல அந்த புலி வேற டென்ஷன் ஆகி நடுவுல நம்ம ஹீரோ திட்டிடுறான். அட போயா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கோச்சிக்கும் போது அந்த புலியும் டென்ஷன் ஆகி அங்க இருந்து போயிடுறான். இப்ப டிராகன் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. அட ஆமாக்கா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பண்றான், ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து சுத்தமா எனக்கும் அவனுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு போது உனக்காக அவன் உயிரை கொடுத்த வேண்டாம், அவனை பார்த்து இப்படி நீ பேசலாமா அப்படின்ற மாதிரி அந்த டிராகன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த விஷயத்தை திரும்ப காட்டுறாங்க. அங்க பாலத்துல காருக்குள்ள ஹீரோ குழந்தையா இருக்கும் போது புலியும் பாட்டியும் ஒன்னா சேர்ந்து அந்த லூ கூட சண்டை போடலான்னு இருந்தாங்க இல்லையா, அங்க அந்த லூ ஓரளவுக்கு பாட்டியை தோக்கடிச்சிட்டா. அதுக்கடுத்து அவ ஹீரோவை கொல்லலான்னு பார்க்கும்போது நம்ம புலி குறுக்க போய் ஹீரோக்காக சண்டை போட்டுருக்கு. அந்த சமயத்துல புலிக்கும் காயம் லூக்கும் காயம், அந்த லூ அடிபட்டு அங்க இருந்து போயிடுறா. ஆனா புலி அந்த இடத்துல செத்து போயிட்டான். புலி நம்ம
ஹீரோவோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி தான் அவங்களோட ஆன்மால பாதிய புலிக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு டிராகன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. உன் பாட்டியோட பாதி உயிர் அந்த புலிக்குள்ள இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் புலியோட கண்ணில் நீ அவங்களையும் பாப்ப அப்படின்ற மாதிரி டிராகன் சொல்லும் போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோ சோகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சைட் ரூம்ல புலி குரங்கு கூடயும் எலி கூடயும் பேசிட்டு இருக்காரு. அவர் ஹீரோவோட ட்ரைனிங்க பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கப்பல. ஏன்னா ஹீரோவால அந்த ஃபீனிக்ஸை பார்க்கவே முடியல இல்லையா. உண்மையான கார்டியனால அந்த ஃபீனிக்ஸை பார்க்க முடியும், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுட்டு இன்னும் சோகமாயிடுறாரு. அட போயா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் இப்படி பேசிட்டு இருக்கானே, நான் என் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில இருந்து நம்ம ஹீரோ வெளியே போறாரு. இதுக்கு முன்னாடி புலி அந்த பேட்டர்னை போட்டு தான் நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. சோ அதை கரெக்டா போட்டு நம்ம ஹீரோ அந்த கடையை விட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த சண்டைக்கு அப்புறம் வீடு டேமேஜ் ஆயிருந்தது அப்படியே தான் இருக்கு. இப்ப ஹீரோ உள்ள போகும்போது அந்த இடத்துல ஹீரோவும் பாட்டியும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பின்னாடி பார்த்தா யாரோ நிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட். டக்குனு ஹீரோ திரும்பினா அந்த இடத்துல பாட்டி நின்னுட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்க இன்னும் சாக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன் பாட்டி அவ்வளவு ஈஸியா கொண்டு முடியும்னு நினைச்சியா அப்படின்ட்டு பாட்டி சொல்ல நம்ம ஹீரோ போயிட்டு பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆமா, அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்தேனே, அது உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்ப ஹீரோவும் அந்த நெக்லஸை காட்டுறாரு. உன்னை ஈஸியா ஏமாத்திடலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லும் போது பக்கத்துல பார்த்தா ஹீரோயின் வந்து தயவு செஞ்சு அங்க நிக்காத அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆஹா, எதிரில வந்திருக்கிறது பாட்டி இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு சுதாரிச்சு ஹீரோவும் ஹீரோயினா அங்க இருந்து தப்பிட்டு ஓடும் போது அந்த லூ அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவோட கழுத்துல இருக்க நெக்லஸ் எடுத்துடுறா. நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன்டா, ஆனா நீ ரொம்ப வீக்கா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு நெக்லஸ் எடுத்து அங்க இருந்து மறைஞ்சு போயிருவாளாம். கட் பண்ணி அங்க கடைக்குள்ள புலி ரொம்ப டென்ஷனா டிராகன் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ எங்க போனானே தெரியலையே அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட பேசிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அந்த கடைக்குள்ள வராங்க. எங்கடா இருந்த, எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா, இதுக்கெல்லாம கோச்சு போவ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் புலி கிட்ட சொல்றாரு. கட் பண்ணா பண்ற எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு மொட்டை மாடியில சோகமா நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு புலி வராரு. ஏடா சோகமா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அட போயா, நீ சொன்னது உண்மைதான், நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல, தப்பு பண்றதுங்கிறது இயல்பு, அதுல இருந்தா நம்மளால நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும், நமக்கு இன்னும் டைம் இருக்குடா, சூரியன் மறையும் போது தான் தீய சக்தியால அந்த செயினை யூஸ் பண்ண முடியும், ஆனா எங்களால தனியால லூ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, கார்டியனோட ஹெல்ப் வேணும், சோகமா இங்கே உட்கார போறியா இல்ல வந்து போராடப்பியா அப்படின்ற மாதிரி புலி கேட்கும் போது நம்ம ஹீரோக்குள்ள திடீர்னு ஒரு மோட்டிவேஷன், சரி ஓகேடா என்ன ஆனாலும் பரவாயில்ல பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ராசிங்க கூட அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப தெருவுல நடந்து போகும்போது ஆக்சுவலா அன்னைக்கு சைனீஸ் நியூ இயர், சோ அங்க சைனா டவுன்ல ஃபுல்லா நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழா மாதிரி செம்ம கிரௌடா இருக்கு. அந்த இடத்துல இவங்க தேடிட்டு இருக்கும் போது புலி ஹீரோ கிட்ட கண்ணை மூடி ஃபோக்கஸ் பண்ணு, உன் கண்ணுக்கு கண்டிப்பா அவ தெரியவா, கமான் உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் கண்ணை மூடி ட்ரை பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல அந்த லூ கழுத்துல அந்த நெக்லஸ் மாட்டிக்கிட்டு மனுஷி மாதிரியே சுத்திட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சு அதோ அங்க போறா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது அந்த லூவும் இதுக்கு மேல டைம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை எதிர்த்து அவளோட தீய சக்தியெல்லாம் அனுப்பிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு பில்டிங்க்கு மேல போயிட்டு இருக்கா. அங்க நம்ம ராசிங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் அந்த லூக்கு பின்னாடியே போய் பில்டிங் மேல வரைக்கும் போயிடுறாரு. அங்க லூ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஆக்சுவலா செம்மையா தடுமாறிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த லூ ரொம்ப பவர்ஃபுல்லானவர். சோ அவர் போராடிட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து நம்ம புலியும் வந்துடுறாரு. இப்ப புலியும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க இவங்க ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அந்த சமயத்துல லூவோட கொடை வேற கைக்கு வந்துருது. அதுக்குள்ளதான் ஈஸியா எல்லாருமே ஜெயில அடைக்கிற மாதிரி அடைச்சிடலாமே. சோ அந்த லூ கொடையை யூஸ் பண்ணி நம்ம புலியையும் ஹீரோவையும் பிடிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஆல்மோஸ்ட் அந்த கொடைக்குள்ள போக போறாரு. பட் அவரை காப்பாத்துறதுக்காக ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த கொடைக்குள்ள போய் மாட்டிக்குது. நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் பின்வாங்கவே இல்ல. அந்த லூ கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த கொடை அங்க இருந்து பறந்து போயிடுது. இப்ப நம்ம ஹீரோ அந்த லூ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த கொடை பறந்து இவங்க பக்கத்துல தான் வருது. நம்ம ஹீரோயின் அந்த கொடையை பிடிச்சிட்டு ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போய் ஒளிச்சுக்கிட்டு அந்த கொடையை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ளதான் குரங்கும் எலியும் இருக்கு. இப்ப குரங்கு அதோட பவரை யூஸ் பண்ண அந்த கொடை மொத்தமா வெடிச்சு செதறிடுது. சோ உள்ளுக்குள்ள சிக்கிட்டு இருந்த அத்தனை ராசியும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப இவங்க 12 பேரும் ஒன்னா அங்க இருந்து போராடலான்னு பார்க்கும்போது அந்த சைடு பார்த்தா அந்த லூவோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கு. சோ மனுஷங்க எல்லாருமே சிலையா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவையும் அந்த லூ பிடிச்சா இப்ப ஹீரோ அந்த பில்டிங்ல இருந்து கீழே தள்ளலான்னு பார்க்கும்போது கீழ இருந்து நம்ம ராசிங்க எல்லாமே மேல வந்துருதுங்க. அதுங்க வந்து லூ கூட சண்டை போட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் லூவோட பிடியில இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப அந்த ராசிங்க எல்லாரும் லூ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு உங்க யாராலையுமே அசைய முடியல. எல்லாம் சில மாதிரி ஆயிடுறாங்க. என்னடா ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது திரும்பி பார்த்தா சூரியன் மறைஞ்சிடுது. சோ லூக்கு அந்த ஃபீனிக்ஸோட பவர் ஃபுல்லா கிடைக்க போகுது. அங்க உள்ள மனுஷங்க எல்லாருமே சிலையா மாறிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சிலையா மாறிட்டாங்க. இப்ப ஹீரோ மட்டும் தான் நின்னுட்டு இருக்காரு. அந்த லூ கூட சண்டை போடலான்னு பார்க்கும்போது இப்ப அந்த லூ உன்னால உன் பாட்டியை காப்பாற்ற முடியல, ராசிகளை காப்பாற்ற முடியல, நான் தான் சொன்னேன்ல நீ எல்லாம் வெத்து வெயிட்டு, இது
எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல தான் பாட்டி சொன்ன ஒரு விஷயம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. சண்டை போறது எல்லா டைமுமே சொல்யூஷனா இருக்காது, உன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. இதை யோசிச்ச உடனே நம்ம ஹீரோ சண்டை போடுறது என்னைக்குமே தீர்வாகாது, நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோக்கு பக்கத்துல தான் அந்த செயினும் பறந்துருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, என்னால அந்த பீனிக்ஸை இப்ப பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த செயினை தொடும் போது திடீர்னு பார்த்தா ஹீரோ செயினுக்குள்ள போயிடுறாரு. உள்ளுக்குள்ள அந்த பீனிக்ஸ் பறவை தீய சக்திகளால சூழப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அது பக்கத்துல போயிட்டு கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்பிக்கை கொடுத்து அவரோட பவரை கொடுக்கும் போது அந்த பீனிக்ஸ் பறவை திரும்ப எரிய ஆரம்பிச்சிருது. இப்ப அந்த பறவையோட பவர்ஸ் ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இப்ப ஹீரோ லூ கிட்ட இனி நான் தான் கார்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த லூ அந்த இடத்துலயே கருகி சாம்பல் ஆயிடுறான். அவ புடிச்சு வச்சிருந்த உயிரும் ரிலீஸ் ஆயிடுது. சோ சிலையா இருந்த எல்லா மனுஷங்களுமே நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப அந்த ராசிங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படும் போது நம்ம ஹீரோ பார்த்தா திடீர்னு மயங்கிடுறாரு. அவெஞ்சர்ஸ் படத்துல வர அயன் மேன் மாதிரி அவ்வளவு ஹைட்ல அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கும் போது நம்ம புலி மேல இருந்து வேகமா போயிட்டு ஹல்க் மாதிரி நம்ம ஹீரோவை புடிச்சிடுறாரு. ஒருவேளை அவெஞ்சர்ஸ்ல இருந்து தான் எடுப்பானுங்களோ. இப்ப இவங்க எல்லாரும் கீழே வந்து ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. இல்ல இல்ல இது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி புலி யோசிச்சுட்டு இருக்கும் போது மத்த ராசிங்களும் ஹீரோயினு கூட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹீரோ செத்துட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது இப்ப மேல இருந்து அந்த தேர் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது ஹீரோவோட ஆன்மாவை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக வருது. இத பார்த்துட்டு நம்ம புலி ஒரு வழி இருக்கு, நம்ம 12 ராசிகளோட பவர் சேர்ந்துச்சுன்னா நம்மளால கடவுளோட இடத்துக்கு போக முடியும்ல, சீக்கிரம் என்ன அங்க அனுப்புங்க, அவங்க கிட்ட போய் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப சுத்தி இருக்க எல்லா ராசியும் ஒன்னா சேர்ந்து அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு கேட்டை உருவாக்குறாங்க. கட் பண்ணா நம்ம புலியும் ஹீரோவோட உடம்பும் டைரக்டா ஏதோ ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுது. அந்த இடமே பார்க்க வித்தியாசமா இருக்கு, ஏதோ கடவுளோட இடம் மாதிரி இருக்கு. அங்க புலி கடவுளே எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காத்திட்டு இருக்கும் போது முன்னாடில இருந்து ஒரு பெரிய உருவத்துல இருந்து அந்த கடவுள் வெளியே வராங்க. இவங்க தான் அந்த பீனிக்ஸ் உலகம் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணவங்க. நான் தான் செத்துருக்கணும், தயவு செஞ்சு ஹீரோவை காப்பாத்துங்க, இவன் தான் பீனிக்ஸை காப்பாத்திருக்க ஒரே கார்டியன், எல்லாருக்காகவும் இவன் உயிரை கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது போன உயிரை திரும்ப வர வைக்க முடியாதுங்கிறது உனக்கே தெரியும் தானே, அது நானே நினைச்சாலும் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது நம்ம புலி இப்ப கீழே பாக்குறாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆன்மா தனியா போயிட்டு இருக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, கடவுளே பேசாம ஏன் உயிரை பாதியா பீரிங்க, எனக்கு பாட்டி உயிர் கொடுத்துருக்காங்கல்ல அதே மாதிரி ஏன் உயிரை இப்ப ஹீரோக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா யோசிக்க புலி, மேபி இந்த ப்ராசஸ்ல நீ செத்து கூட போலாம், கண்டிப்பா நீ இதை பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னும் போது நம்ம புலிக்கு தான் ஹீரோவை காப்பாத்தினா போதுமே, நான் செத்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்திலே நம்ம புலியோ அதே இடத்த மயங்கிடுறாரு. அங்க தரைக்கு அடியில புலியோட ஆவியும் இப்ப கீழே போயிட்டு இருக்கு. புலியோட ஆவி நம்ம ஹீரோவோட ஆவிக்கு பக்கத்துல நிக்கும் போது கட் பண்ணி ஹீரோ மயங்கி இருந்த இடத்துல காட்டுறாங்க. அங்க பார்த்தா தலைவன் கண்ணை முழிச்சிட்டான். என்னாச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பரவாயில்லையே புலி சாதிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி புலிய பார்த்தா நல்லா ஆரஞ்சு கலர்ல இருந்த புலி பிளாக் அண்ட் ஒயிட் கலருக்கு மாறிடுச்சு. என்னடா ஆச்சு தீஞ்சு போய் வந்திருக்க அப்படின்ற மாதிரி எலி கேட்கும் போது அட ஏன்டா அது ஒரு பெரிய கதை, பாதி உயிர் போயிடுச்சு இல்ல, அதான் கலர் இப்படி ஆயிடுச்சு, அது கொஞ்ச நாள்ல சரியாயிடும், சரி அதெல்லாம் விடு அப்படின்ற மாதிரி புலி சொல்லும் போது கட் பண்ணா இவங்க எல்லாருமே அந்த கோவில்ல இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ சென்டர்ல நின்னுட்டு இருக்க, சுத்தி எல்லாரும் நின்னுகிட்டு இன்னையில இருந்து நம்ம ஹீரோ தான் இந்த பீனிக்ஸ் உடைய புது கார்டியன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவா அபிஷியலா கார்டியனா ஆனோன்னு சொல்றாங்க. சரி ஓகே எல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் உனக்கு ட்ரைனிங் இருக்குப்பா, சீக்கிரம் வந்து சேருன்னு புலி சொல்ல கட் பண்ணா நம்ம ஹீரோ ட்ரைனிங் ரூம்ல புலி கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா ஓவர் பவர்ல புலியா மாறிடுறாரு. இதை பார்த்துட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே ஷாக்கு, என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த புலியோட உயிர் தான் பாதி ஹீரோக்குள்ள இருக்குல்ல, அதான் இப்படி மாறிட்டாரு போல இருக்கு. இப்படி தீய சக்தி அழிச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு புது குடும்பம் கிடைச்சிருச்சுங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. படம் எப்படி இருந்துச்சு, படத்தோட அனிமேஷன்லாம் செம்மையா இருக்கும், டைம் போறதே தெரியாது. ஏன்னா கொஞ்சம் அவசரமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் ரெகுலராலாம் வீடியோஸ் கேட்டீங்க, இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கோச்சிக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கமா வர வியூஸ்லாம் இப்ப வரவே மாட்டேங்குது, என்ன பண்றது. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நிறைய படங்கள் வரும், நல்ல நல்ல படங்கள் வரும். கொஞ்சம் த்ரில்லர் ஜான்ரால போட்டாலும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலரா போடணும்னு எனக்கும் ஆசை தான், எடிட் பண்ணதான் சுத்தமா டைம் பத்த மாட்டேங்குது. போட்டோஸ் மட்டும் போட்டா ஈஸியா எடிட் பண்ணிடலாம், ஆனா அதை பண்ணா எல்லாருக்கும் அது பிடிக்குமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எனக்கே அது பிடிக்காது, லைக் போட்டோஸ் மட்டும் போட்டு வாய்ஸ் ஓவர் வச்சா. அது ஓகேவான்னு சொல்லுங்க, வேணா அதை ட்ரை பண்றேன், போக போக வீடியோவா கன்வெர்ட் பண்ணிப்போம், இல்லாட்டி இப்படியே இருக்கட்டுமா. பேசாம இன்னொன்னு பண்ணலாம், இந்த நியூ இயர்க்கே நான் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். யாருமே எந்த கேள்வியும் கேட்கல, அதுக்கும் ஒரு வேலிடான ரீசன் இருக்கு. ஏன்னா நான் ரெகுலரா வீடியோவே பண்ண மாட்டேன், இதுல கேள்வி நான் மட்டும் ரிப்ளை பண்ணிட போறானாங்கிற ஒரு எண்ணம். கவலைப்படாதீங்க, அதே மாதிரி திரும்ப ஏதாவது வைக்கலாமான்னு இருக்கேன், யோசிப்போம். பேசாம அதெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதிகமானதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாமோ. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.